அங்கே தேவரெல்லாம் வாழுமலை 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 புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உமக்கு பூசை முகம் நடக்குதையா முருக வேலையா முருகமாரையா சபைமலை மழைய விட்டு வருவதை போல் கந்த வேலையாடியோ பையபுரியாலும் முருகன் மாலையா திருப்புறமும் சபைமலை இடித்த மலை புள்ளிய கந்த வேலையா போது இதுக்குள்ள தத்தளிக்க முருக வேலையா மலதுளிய இடமங்குள்ள தத்தளிக்க மாறாம கை கொடுப்பா கந்த வேலையா அங்கே பள்ளிமலை ஆண்டவனும் முருகன் தானையா இந்த மேடையில் மிக சிறப்பான முறையில் மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு மருமகன் மூன்றாவது தலைமுறையாக எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவங்க தாத்தா வந்து நிறைய நாடகங்களுக்கு நம்ம மேடைக்கு வந்திருக்காரு. இப்போது போன ஒரு 5 நாடகங்களுக்கு அவங்க அப்பா வந்து இந்த மேடையில் வாசிச்சுட்டு போனார் கலையரசன். இப்போ மூன்றாவது தலைமுறையாக அன்பு மருமகன் ஐயப்பன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நாடகத்தில் மிருதங்கம் வாசித்து கொண்டிருப்பதால் என்னுடைய அன்பளிப்பாக 100 ரூபாய் அன்பு மருமகனுக்கு வழங்கி கௌரவிக்கிறேன்.
அன்பளி கொடுத்து அண்ணா அவருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். தேவனாக்கியம்பட்டியைச் சேர்ந்த நேசமணி குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த 6 படை முருகனுடைய அருள் பெற்றும் அந்த காளியம்மன் அருள் பெற்றும் ஆதிசிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். எங்களுடைய நாடு துதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தினிலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பாண்டவர்களாகிய 5 நாங்கள் பிறந்தோம். தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் 5 பிறந்து எங்களுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு பிறகு என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த அஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகின்றோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களோ 99 பேர். உள்ளூரை சேர்ந்த ருக்மணி குடும்பத்தார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த கலைவாணியினுடைய அருள் பெற்று இந்த காளியம்மன் அருள் பெற்று ஆதிசிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்று அவர்கள் குடும்பமாகப்பட்டது பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். புளியம்பட்டி அரமனூரை சேர்ந்த மணிவேல் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் ஆதிசிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்று அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். உள்ளூரை சேர்ந்த கார்த்திக் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காளியம்மன் அருள் பெற்று மாயக்கண்ணன் ஆதி சிவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். தேவநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராசு குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று காளியம்மன் அருள் பெற்று ஆதிசிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்று அவர்கள் குடும்பமாகப்பட்டது பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களோ 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர். இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அவனுடைய மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் பளிங்கிமா மண்டபம் ஒன்று கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் 5 விருந்திற்கு அழைத்தான். நாங்களும் சென்று அங்கே விருந்து முடிந்து அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை தந்திர விஷயமாக பகடையாடச் செய்தான். அந்த துரியோதனாகப்பட்டவன் அந்த பகடையாட்டத்திலே அவனுடைய மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனாகப்பட்டவன். அந்த பகடையாட்டத்தில் நாங்கள் எங்களுடைய நாடு, நகரம், பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். அதன் பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவிக்கின்றான், எப்படி என்றால், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாத வாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். இப்பொழுது நாங்கள் வனத்தினிலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். அப்படி நாங்கள் வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் தருணத்தில் நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்து வருவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். இதோ என்னுடைய அண்ணன்மார்களுக்காக நான் தேவையான காய்கனிகளை பறித்து விட்டேன். என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்படுகின்றேன். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வாழும் காய்கனிகள் தான் பாரித்து தாண்டி வானோவழி ராதே மணிவானம் காணந்த
வைத்து நான் தாண்டி வரும் வழி நடந்தேன். கைகடிகள் தான் பறிந்து நானும் காட்டி வழி நடந்து அங்கே பணமாய் வனம் கடந்து அங்கே வருகிறேனே வாழ்விசைகள். உடம்புல மனம் கடந்து நான் தான் மரணிதோ காட்டி அங்கே இந்த நல்ல மனதனிலே அங்கே எழில் விசைகள் வழி நடந்தேன். ஈஸ்வரனோ மனதிலே அந்த விஜயன் வழி நடந்து அங்கே மாங்கனியோ தென்கனியோ அங்கே மற்றமுள்ள கனிவகையோ மண்கடியோ தேங்கடியோ அங்கே மற்றமுள்ள கனிவகையோ அங்கே எட்டாத கனிகளையோ அங்கே எண்ணி வைத்து நான் பறிப்பேன். எட்டாதோ கனிகள் எல்லாம் அந்த எடிவகி கனி பறித்தேன் அங்கே இந்த நல்ல வனதனிலே அங்கே எழில் விசைகள் வழி நடந்தேன். இந்த நல்ல மனத்தடியிலே நாங்கள் விஜயன் வழி நடந்து அங்கே மொட்டு நல்ல பெருநடையாய் அங்கே போட்டி பாரே நரிச்சுடனோ ஒட்டருள்ள பெருநடையா நாங்க ஓடி வரே அர்ஜுனானே காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வரணும் வழி நடந்தேன். கைகடிகள் பறித்து ஆண்டிவானோ வழி நடந்து அங்கே மொட்டு நல்ல பெருநடையாய் ஓடி வாரே நரிச்சுடனோ ஒட்ட நல்ல பெருநடைய ஓடி வரு கண்டிவானோ மொட்டு நல்ல பெருநடையாய் ஓடி வாரே அர்ஜுனனோ. இதோ காய்கனிகளை பறித்துக் கொண்டு நான் என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாகசாலையர்கள் வந்து விட்டேன். இப்படி நான் பர்ணாகசாலையர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிசு முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி இந்த பர்ணாகசாலையில் ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி என்ன ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் அருகில் சென்று கவனிக்கும் பொழுது உள்ளூரை சேர்ந்த கோவிந்தாம்பாள் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் காளியம்மன் அருள் பெற்று ஆதிசிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பர்ணாகசாலையர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பர்ணாகசாலையிலே என்னுடைய அண்ணன்மார்களும் ரோமரிசு முனிவரும் மாயக்கண்ணனும் அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி அவர்கள் கேட்கின்றார் அந்த ரோமரிசு முனிவரிடத்திலே, சாமி எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் எப்பொழுது ஆட்சி புரிய போகின்றோம் சாமி என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த ரோமரிசு முனிவராகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள்வதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஏனென்றால் துரியோதனோ கர்ணனை வளர்க்கின்றார், கர்ணனோ நாகபாசம் என்னும் கலையை வளர்த்து வருகின்றான். எதற்காக தெரியுமா? அந்த நாகபாச கணைக்கு நாளொன்றுக்கும் பதிங்கலம் நல்லம்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றான். எதற்காக தெரியுமா? உனது தம்பி அர்ஜுனனை கொல்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு இந்த 14 லோகத்திலும் எதிர்களை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த துரியோதனை வெல்லப் போகின்றீர்கள், துர்ச்சாதனை வெல்லப் போகின்றீர்கள், கர்ணனை வெல்லப் போகின்றீர்கள், அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை எப்படி வெல்லப் போகின்றீர்கள் தர்மனந்தா என்று கேட்கின்றார் அந்த ரோமரிசி முனிவராகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணராகப்பட்ட தர்மபூபதி கூறுகின்றார், சாமி தாங்களை போன்ற நல்லோர்களின் ஆசையுடன் அந்த துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. அதற்கு தாங்கள் தான் ஓர் யோசனை கூற வேண்டும் சாமி என்று கூறுகின்றார் என்னுடைய அண்ணர் தர்மபூபதியாகப்பட்டவர். அதற்கு அந்த ரோமரிசி முனிவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா அந்த நாகபாசக்கனையை வெல்ல வேண்டுமானால் உங்கள் ஐவரில் ஒருவர் சடமுடி தரித்து சந்நியாச ரூபத்தோடு அந்த வலதேசமாகிய இந்திர நீலவனம் பளிங்கிப்பாறை சென்று பளிங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை வெல்லலாம், துரியோதனனை வெல்லலாம், துர்ச்சாதனை வெல்லலாம், உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆட்சி புரியலாம் தர்மனந்தா என்று எடுத்து கூறுகின்றார் அந்த ரோமரிசி முனிவராகப்பட்டவர். அப்படியானால் அந்த நீலவனம் பளிங்கிப்பாறை நானே சென்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நானே பெற்று வருகின்றேன் என்று என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கூறும் பொழுது அதற்கு எங்களுடைய மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், எப்படி என்றால், தர்மனந்தா அந்த இந்திர நீலவனம்
பழங்கிப்பாறை நீ சென்று 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை நீ பெற்று விடுவாய். அந்த அஸ்திரத்தை பெற்று வரும் வழியில் இடையில் யாரேனும் தர்மம் என்று கேட்டால் கையில் இருப்பது பாசுபத கணை என்றும் கூட பாராமல் அதை நீ தானமாக கொடுத்து விடுவாய். ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன். ஆகையால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை உன்னால் பெற்று வர முடியாது, தர்மனந்தா என்று மறுத்து விடுகின்றார் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணனாகப்பட்டவர். அதன் பிறகு எனது இளைய அண்ணன் பீமசேனன் கேட்கின்றார், கண்ணா எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் தெரிவிக்கின்றார், பீமா அந்த இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை நீ சென்று அந்த 93 அந்த ஈஸ்வரனை நோக்கி நீ தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய எதிரே தாமதமாக தோன்றினால் எதிரே இருப்பது சிவன் என்றும் கூட பாராமல் உன்னுடைய தண்டாயுதத்தால் சிவன் என்றும் கூட பாராமல் நீ தாக்கி விடுவாய். ஏனென்றால் நீயும் முன்கோபக்காரன், பொறுமை இழந்தவன். ஆகையால் உன்னாலும் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது பீமா என்று மறுத்து விடுகின்றார் எங்களுடைய மாயக்கண்ணனாகப்பட்டவர். அதன் பிறகு எனது தம்பி நகுலன் கேட்கின்றான், எனக்கு விடைகளுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் கூறுகின்றார், நகுலா நீ தவம் செய்ய செல்லும் வழியில் ஏதோ ஒரு குதிரையை பார்த்தால், ஆகா இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும், நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய். ஆகையால் உன்னாலும் சென்று வர முடியாது நகுலா என்று மறுத்து விடுகின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இறுதியாக எனது இளைய சகோதரர் சகாதேவன் கேட்கின்றார், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், சகாதேவா அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதற்கு இன்று செல்லலாமா, நாளை செல்லலாமா, இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று நல்ல நேரம் பார்த்து கொண்டே காலத்தை கடத்தி விடுவாய். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது. ஏனென்றால் நீயோ சாஸ்திரம் படைத்தவன். ஆகையால் உன்னாலும் முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கேட்கின்றார், கண்ணா எங்களால் முடியாது என்றால் யார்தான் சென்று வருவது கண்ணா என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், இருக்கின்றான் ஒருவனே ஒருவன். அந்த வடதேசமாகிய இந்த நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான், தர்மனந்தா என்று கூறுகின்றார் எங்களுடைய மாயக்கண்ணனாகப்பட்டவர். அவன் யார் கண்ணா என்று எனது அண்ணன் தர்மம் கேட்கும் பொழுது அவன்தான் அர்ஜுனன் என்று தெரிவிக்கின்றார் எங்களுடைய மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணன் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணா என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள்? அர்ஜுனன் சென்று தவம் புரிந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதா? முடியாது கண்ணா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனை பற்றி தாங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உரலு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணிலாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படி இருக்கும் தருணத்தில் அவன் சென்று எப்படி இந்த நீலவனம் பழங்கிப்பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் எப்படி பெற்று வருவான் கண்ணா? அவனால் முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டார் எங்களுடைய மாயக்கண்ணனிடத்திலே. என் உடன் பிறந்த அண்ணனே இப்படி என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டாரே என்று எண்ணும் பொழுது என் மனமாகப்பட்டது மிகவும் வேதனை அடைகின்றது. நான் என்ன செய்வேன்? ஆமாம், நான் என்ன செய்வேன்? எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தது போல் அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பழங்கிப்பாறை சென்று பழங்கிப்பாறையிலே 93 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணர் முகத்திலே விழிப்பேன். அது வரையிலும் எனது அண்ணர் முகத்தில் விழிக்க மாட்டேன். இதோ எனது அண்ணர் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். அந்த நீலவனம் பழங்கிப்பாறை புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். இதோ புறப்படுகின்றேன் நான். பெண்ணாசை எனவே நாசை உடையொன்று அண்ணன் பெருமாள் முன் சொன்னதாலே ஆ பெண்ணாசை உடையன் என்று பெருமாள் முன் சொன்னதினா
அண்ணன் மீது கோபம் கொண்டு எனதனர் மீது கோபம் கொண்டு அர்ஜுனன் நான் ஏகினேன் நான் ஏகினேன் நான் அண்ணர் மேல் கோபம் கொண்டு அண்ணர் மேல் கோபம் கொண்டு அர்ஜுனன் பரதேசம் ஏகினே 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 கோபம் கொண்டு நான் ஜனதனர் மீது கோபம் கொண்டு நான் அர்ஜுனன் நான் வழி நடந்தே நான் வழி நடந்தே நான் அண்ணர் மேல் கோபம் கொண்டு அண்ணர் மேல் கோபம் கொண்டு அர்ஜுனன் பரதேசம் ஏகினே ஏகினே ஆ ஆ ஆ ஆ உள்ளூரை சேர்ந்த சிவபெருமான் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த குடும்பமாகப்பட்டது அந்த சிவபெருமானுடைய அருள் பெற்றும் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்றும் காளியம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். நான் இதோ என்னுடைய அண்ணர் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். நீலவனம் பழகிப்பாரு. இதோ புறப்படுகின்றேன். நான் புறப்படுகின்றேன். என்னை பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் திருமண் முன்னே சொன்னதாலே பெண்ணாசை உடையன் என்று அண்ணன் பெருமாள் முன்னே சொன்னதினால் அண்ணர் மீது கோபம் கொண்டு நான் தான் அர்ஜுனனோ வழி நடந்தேன். என்று திருமணே சொன்னதாலே பெண்ணாசை உடையோன் என்று பெருமாள் முன்னே சொன்னதினால் அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணார் மேலே கோபம் கொண்டு காண்டிமானோ வழி நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணார் மேலே கோபம் கொண்டு காண்டிமானோ வழி நடந்தேன். தன்னுடைய முடிவாரு அர்ஜுனனோ இதோ என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை விட்டு நான் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டேன். அப்படி நான் அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது கால பைரவர் வனம் என்று எழுதியிருக்கின்றது.
ஆகையால் இந்த கால பைரவர் வனத்தை நான் அது சீக்கிரமாக கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். கால பைரவன் வனதனிலே தாண்டி வானோ வழி நடந்தே, கால பைரவன் வனதனிலே தாண்டி வானோ வழி நடந்தே, கால பைரவன் வனதனிலே தாண்டி வானோ வழி நடந்தே, கால பைரவன் வனதனிலே தாண்டி வானோ வழி நடந்தே. ஓடி அந்த ஹோட்டல் உள்ள பெட்டடையம் அண்டவர் அடியாத பேர்களை தண்டனைக்குள்ளாக்குவேன். அண்ட சடங்களை கண்டனை செய்து கொடுத்து அண்டவர் அடியாத பேர்களை தண்டனைக்குள்ளாக்குவேன்.